இந்த பிளெண்டர் டியூட்டோரியல்ல இந்த சின்ன அபோகலிப்ஸ் சீன் எப்படி உருவாகுறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து பிளெண்டர் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணும், நிறைய சீன் பண்ணும் இந்த மாதிரி ஐடியா வரும். ஸோ அதனால நீங்க பிளெண்டர் பிகினரா இருந்தாலுமே உங்களால ஈஸியா பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீன் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளெண்டர் பிகினரா இருந்தாலுமே அவங்களால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய சீன்ல சின்ன சீன் தான். வேலைய ஆரம்பிக்கலாம். ஆட் மெனுல நான் ஒரு பிளேன் கொண்டு வந்துட்டு எடிட் மோட்ல நான் வந்து இப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேல் பண்ணதுக்கப்புறமா கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி பெவல் ஆகும். ஸோ அப்படியே வந்து திரும்ப கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பெவல் ஆகும். ஸோ அப்படியே இ ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபேஸ் செலக்ட் ஆகிருக்கு. அப்படியே கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ். இப்போ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு டிஃபால்ட்டாக ஒரு மெட்டீரியல் இருக்கும், அதை கொண்டு வந்துக்கோங்க. ரோடுன்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணி இங்கே வந்து சைடு அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அப்படியே நான் ப்ளஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த செலக்ட் பண்ண ஃபேஸ் எல்லாமே இதுக்கு அசைன் ஆயிரும். அடுத்து வந்து நான் ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணிவிட்டு கிரவுண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பேஸையும் செலக்ட் பண்ணி கிரவுண்ட் மெட்டீரியலை செலக்ட் பண்ணி நான் அசைன் கிளிக் பண்ணால் இப்போ இந்த ரெண்டு பேஸுமே இந்த மெட்டீரியலுக்கு எனக்கு அசைன் ஆயிரும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ரெண்டு பேஸையுமே நான் எந்த மெட்டீரியலும் கொடுக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இந்த சைட் ஃபுல்லாக நான் கிராஸ் கொண்டு வர போகிறேன். ஸோ கிராஸ் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே என்ன மெட்டீரியல் கிரவுண்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருந்தால் அது பெருசாக வந்து தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால தான். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். மவுஸ் இங்கே கொண்டு வந்து ரைட் கிளிக் ஜாயின் டவுன். ரைட் சைட் கார்னரில் உங்கள் மவுஸை கொண்டு வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு எப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஸ்பிட் பண்ண முடியும். அப்படியே ஷேடர் எடிட்டராக மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ரோடை செலக்ட் பண்ணிவிட்டு இசட் ப்ரெஸ் பண்ணி நான் மெட்டீரியல் ப்ரீவியூக்கு போய்க்கிறேன். லைட்டாக மேலே கொண்டு வந்துட்டு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிற எல்லா டெக்ஸ்டர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே டெக்ஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பிரின்சிபல் பிஎஸ்டி அப்போ செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டே ஹோல்டு பண்ணிட்டே டி ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரோடு. ஸோ இதுதான் வந்து அது. ஆக்சுவலாக நான் ப்ரோக்கன் ரோடுன்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பேன், ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நான் வந்து இந்த 4 டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். அப்படியே வந்து நான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கேல் இருக்குல்ல, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 0.01 சொல்லி நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மேப்பிங் ஸ்கேல் இருக்குல்ல, ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் மூணுமே சேம் டைமில் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியும். நான் 1.2ன்னு சொல்லி நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அடுத்து சைடை செலக்ட் பண்ணிக்கோங்க. சைட் மெட்டீரியல் சொல்கிறேன். இப்போ திரும்ப பிரின்சிபல் பிஎஸ்டி அப்போ செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி. இப்போ வந்து இந்த கான்கிரீட்னு இருக்குல்ல, நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 4 டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணி நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ எடிட் மோடில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு யூ என்ற ஸ்மார்ட் யூவி ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரோடு வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்றே கரெக்டாக இருக்கும் தான் தோணுது. தேவையில்லாமல் 1.2 கொண்டு வந்துட்டேன் போல இருக்குது. ஒன்றே கரெக்டாக தான் இருக்குது. அதேமாதிரி சைடை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கேல் இதுக்குமே கம்மி பண்ண போகிறேன். 0.010. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ரெண்டுத்துக்கு நான் கிரவுண்ட் டெக்ஸ்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் ஃபுல்லாக கிராஸ் வர போகுது. இப்போ வந்து நம்ம ரோட்டில் இன்னும் சில விஷயங்கள் பண்ண போகிறோம். இந்த ரோட்டில் கிராக் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ரோட் மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணி ஆட் மெனுவில் வாரனாய் டெக்ஸ்டர் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு F1 இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் டு எட்ஜ்ன்னு மாற்றிட்டு நீங்கள் ப்ரிவியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கோடாக இருக்கும். ஸோ நான் டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ரஃப்னஸை கொஞ்சம், பிளாக்கர்னிட்டியும் கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சேம் வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி. அப்படியே நான் கலர் ரேங்க் கொண்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணி நான் ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் இருக்குல்ல, இதை கரெக்டாக அப்படி பிளாக் கிட்ட கொண்டு வரப்போகிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம கிராக்காக மாற்றலாம். பட் இது பார்க்கும்போது ஒரு டிசைன் மாதிரி இருக்குது இல்லையா? கிராக் மாதிரி அவ்வளோவா இல்லை. ஏன்னா அந்த இங்கே ஒன்று இந்த மாதிரி. ஸோ அதனால் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து திரும்ப F1 மாற்றிட்டு இப்போ இதை ப்ரிவியூ பண்ணலாம். நான் வந்து பிளாக் அப்படி கொண்டு வந்துக்கிறேன் கொஞ்சமாக. அதே மாதிரி நான் ஒயிட் அப்படி கொஞ்சம் கொண்டு வந்துக்கிறேன். நான் டீட்டெயிலை வந்து ஃபுல்லாகவே 0 கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த பிளாக் இந்த ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அது எனக்கு வேணும். அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நம்ம பிளாக்ல மட்டும் கனெக்ட் ஆகிற லைன்ஸ் மட்டும் நம்ம வந்து கிராக்காக மாற்ற போகிறோம். நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேத்ரோட் கொண்டு வந்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்லையும் இதை வந்து செகண்ட்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரிவியூ பண்ணேன் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல வந்து பிளாக் இருந்துச்சு அது கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல இருக்கிற லைன்ஸ் மட்டும்தான் நம்ம காமிக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே இந்த மாதிரி. ஸோ வேணும்னா நம்ம ஸ்கேல் வந்து இப்படி அதிகப்படுத்திக்கலாம். அதிகப்படுத்தும் போது இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்களேன். இப்போ நான் கம்மி பண்ணுறேன், இங்கே எதுவுமே இல்லை. இப்போ நான் அதிகப்படுத்த எனக்கு இந்த பிளாக் வந்து இங்கே வர்றதுனால எனக்கு அந்த கோடு வருது. இப்போ நான் அந்த கிளாம்ப் எனேபிள் பண்ணேன்னா எனக்கு அது மட்டும் காமிக்கும். பார்த்தீங்களா? ஸ்கேல் வந்து வேணா இங்கே கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகப்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுவே போதும். இதுவே ஓகே தான் இருக்குது. இப்போ ஃபைனலாக நான் வந்து பம்ப் நோட் கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆட் இருக்குல்ல, இந்த வேல்யூவை நான் பம்போட ஹைட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு
இப்போ நான் ப்ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா, கிராக் வந்துருச்சா நமக்கு? நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரென்த் வேணும்னா நீங்கள் டூனு கூட இன்க்ரீஸ் பண்ணிடலாம். டூன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொன்று ஒன்று செய்ய போகிறோம். இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டெக்ஸ்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஐ மீன் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா கிரேவல்னு சொல்லி, இது ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன கல்லுக்கல்லாக இருக்கும். அதுதான் நான் இந்த 4 டெக்ஸ்டருமே கொண்டு வந்துக்கிறேன். லைட்டாக அப்படி மூவ் பண்ணிக்கிறேன் இதை. அப்புறமா ஸ்கேல் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நான் டூன்னு சொல்லி கொண்டு வந்துக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கேயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த 2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு நம்பேரில் 0 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மிக்ஸ் கலரோட கனெக்ட் ஆயிடும். இப்போ வந்து நான் இதுக்குமே வந்து ஸ்கேல் 0.01 சொல்லி நான் கம்மி பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பிரின்சிபல் நோட வந்து நான் கிட்ட கொண்டு வந்துட்டு ஃபைனலாக நான் நாய்ஸ் டெக்ஸ்சர் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரிவ்யூ பண்ணிக்கிறேன். அப்படியே கலர் ரேம் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளாக் எப்படி கொண்டு வந்துக்கிறேன், ஒயிட் எப்படி கொண்டு வந்துக்கிறேன், டீட்டெயில் இன்க்ரீஸு ரஃப்னஸையும் கொஞ்சம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒயிட் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு ரோடாக இருக்க போகுது. இந்த இடத்துல மட்டும் இந்த கல்லாக இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அதுதான் இருக்கும். நான் ப்ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேனே, இதோ இதுதான் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து இந்த 2 பிரின்சிபல் நோடி செலக்ட் பண்ணி கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு 0 ப்ரெஸ் பண்ணால் மிக்ஸ் ஷேடர் வரும். ஏன்னா ரெண்டுமே ஷேடர் நோட்ஸ், அதனால தான் வந்து மிக்ஸ் ஷேடரோட கனெக்ட் ஆகுது. பட் இதே வந்து நீங்கள் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ இல்லை நாய்ஸ் டெக்ஸ்டரோ கனெக்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே கலர் நோட்ஸ். ஸோ வந்து மிக்ஸ் கலர் தான் வரும். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இந்த கலர் எடுத்து ஃபேக்டரில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒயிட் பிளாக்கை தனியாக பிரித்து நமக்கு வந்து இதாகும். மிக்ஸ் ஷேடை ப்ரிவியூ பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, பிளாக் இருந்த இடத்துல மட்டும் எனக்கு அந்த இது வந்துச்சு. ஆனால் இது ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து ஆர்ஜிபி கர்வ்ஸ் கொண்டு வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ ஜஸ்ட்டு இங்கே நான் லெஃப்ட் கிளிக் பண்ண ஒரு டாட் கிரியேட் ஆகும். அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு நான் கீழே கொண்டு வந்தேன்னா கலர் மாறும். இதுக்கு தான் இங்கே பார்த்தீங்களா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி இருக்கும். இப்போ வந்து இதோட பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இங்கெல்லாம். அதுக்காக தான் நான் வந்து கொண்டு வந்தேன். ஓகே, இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்லையுமே நீங்கள் கிராக் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த ரோட்டில் கிராக் வர்றதுக்கு சில நோட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை மட்டும் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகும். இப்போ சைட் மெட்டீரியலில் Ctrl+V ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ளேஸ் ஆயிரும். இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், நார்மல் டு நார்மல், அப்புறம் இந்த நார்மல் டு பிரின்சிபல் நார்மல். இந்த கிராக் வந்துச்சா, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம இது முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம சில ஆப்ஜெக்ட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ இந்த தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார் இருக்கும், இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்கும். இதெல்லாம் நம்ம மாடல் பண்ண போகிறதில்ல. நான் ஏன்னு சொல்கிறேன், சில டைம் வந்து நம்ம பெரிய சீன் பண்ணும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம தான் மாடல் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃப்ரீ 3D மாடல்ஸ் அப்படின்னு சொல்லியே இருக்குது. அதுக்கு சில வெப்சைட்டும் இருக்குது. இந்த ரஸ்டி காரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இது வந்து ஃப்ரீ தான், நீங்கள் அமௌண்ட்லாம் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லாகின் கேட்கும். ஸோ லாகின் நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை, அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. FBX ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் லேம்ப் யூஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்குது, ட்ராஷ் கேன், ஐ மீன் குப்பை தொட்டி. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனில் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2K 4K சம்திங். நான் வந்து 2Kல தான் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரை கொண்டு வந்துடலாம். ஃபைல் போயிட்டு இம்போர்ட் போயிட்டு FBX போங்க. ஏன்னா நான் FBX ஃபைல் தான் டவுன்லோட் பண்ண சொன்னேன். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போங்க. அது வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓல்டு ரஸ்டி கார்ன்னு இருக்கும். சோர்ஸ் போயிட்டு ஓல்டு காரில் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ பம்பர் தனியாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோர் இந்த மாதிரி இருக்கும். பட் நமக்கு ஃபுல் கார் வேணும் இல்லையா? இந்த ஃபைனலாக வந்து இந்த ஓல்டு கார் ஹோல் இருக்குல்ல, இதுதான் நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேறு கார் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இதில் நிறைய இருக்கும். நீங்கள் எதை வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணலாம். இல்லைனா இம்போர்ட் FBX கொடுத்தீங்கன்னா கார் வந்துடும். இப்போ பார்த்தீங்களா நம்ம கார் வந்துருச்சா? ஸோ நான் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் அப்படி கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து GX ப்ரெஸ் பண்ணி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னுமே கொஞ்சம் லைட்டாக ஸ்கேல் பண்ணலாம். GZ ப்ரெஸ் பண்ணி நான் மேலே கொண்டு வந்துட்டு GX ப்ரெஸ் பண்ணி இங்கே, GY ப்ரெஸ் பண்ணி இங்கே. எனக்கு தெரிஞ்சது போதும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ஸ்ட்ரீட் லேம்ப் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஃபைல் அப்பன் போங்க. அப்பன் அப்படின்றது என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது சில 3D மாடல் பண்ணி வச்சுருப்போம், பிளெண்டர் ஃபைல் சேவ் பண்ணி. அந்த பிளெண்டர் ஃபைல்லேருந்து நம்ம ஈஸியாக அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கொண்டு வரலாம். இப்போ நான் அப்பன் கிளிக் பண்ணேன்னா என்னால் எந்த பிளெண்டர் ஃபைலுக்குள்ளே வேணுமோ என்னால் போக முடியும். இப்போ நான் அப்பன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்களா பிளெண்டர் ஃபைல் இருக்கா? இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கலெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணுனாலும் ஓகே, இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்னாலும் இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். நமக்கு ஆப்ஜெக்ட் தானே, செப்பரேட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து இந்த ஸ்ட்ரீட் லேம்ப் நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்துடும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் கம்மி பண்ணிக்க போகிறேன். இது போதும்.
அப்புறமா ஜிஇசட் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு எடிட் மோடில் இதை மட்டும் செலக்ட் பண்ணி நான் ஜிஇசட் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு அதே மாதிரி ஜிஎக்ஸ் ப்ரெஸ் பண்ணி நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரீட் லேம்ப் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான். ஸோ இங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு தெரில, ஒரு குத்து மதிப்பாக வைக்கிறேன், அவ்வளோதான். அப்ராக்சிமேட்டாக இது போதும். அடுத்து ஃபைனலாக ட்ராஷ் கேன். ஸோ அதுக்குமே ஃபைலு அப்பன்னு போய்க்கிறேன். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இங்கே மெட்டல் ட்ராஷ் கேன் பிளெண்டர் ஃபைலுக்குள்ளே போய்க்கிறேன். ஆப்ஜெக்டில் நிறைய இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். 2 குப்பை தொட்டி இருக்கும், நமக்கு 1 போதும். ஸோ இதை செலக்ட் பண்ணி இந்த மெட்டல் ட்ராஷ் கேனை நான் டெலிட் பண்ணிவிட்டு இந்த மூடி தேவையில்ல டெலிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செப்பரேட் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடும், அவ்வளோதான். இப்போ வந்து எஸ் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேலை கம்மி பண்ணிவிட்டு நான் இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ வந்து RY19 சொல்லி நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் இப்படி கீழே கொண்டு வந்துக்கிறேன். அதே மாதிரி நான் கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரலாம், ஏன்னா தரைக்குள்ளே போன மாதிரி நல்லா இல்லை. லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ இசட் ஆக்சிஸில் நான் ரொட்டேட் பண்ணணும், பட் என்னால் ரொட்டேட் பண்ண முடியல. என் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே லாக்கில் இருக்கும். இதை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டிசேபிள் ஆகிற ஆப்ஷனு. இப்போ நம்மளால் வந்து ரொட்டேட் பண்ண முடியும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் கொஞ்சம் நான் ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஓகே, இப்படி தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. இன்னுமே கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிப்பேன், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான். ஸோ இது ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரீ கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரீ பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே நிறையா தடவை நான் ட்ரீ பண்ணியிருக்கேன். ஸோ தனியாக நான் வீடியோவாகவும் பண்ணியிருக்கேன், செப்பரேட் வீடியோவாக. நம்ம பிளெண்டரில் ஈஸியாக ட்ரீ கொண்டு வரலாம். ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறமா லீவ்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறமா கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்னோ ட்ரீஸ், இது சம்மந்தப்பட்ட எல்லாமே செப்பரேட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஆசட் ப்ரௌசர் போக போகிறேன். ஏன்னா என்னோட ட்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆசட் ப்ரௌசரில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நேச்சர் ஆசட்ஸ்ன்னு தனியார் ஃபோல்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களை யாருக்காவது ஆசட் ப்ரௌசர் என்னன்னு தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3D மாடல் பண்ண ஆப்ஜெக்டை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கப்புறமா நமக்கு வேணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணேன்னா என்னால் வந்து இதை இப்படி என்னோட சீனில் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஆசட் ப்ரௌசர். இதை பற்றியும் நான் தனியாக செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கேன். ஆசட் ப்ரௌசரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ட்ரீ வந்தாச்சு. நான் என்னோட ட்ரீயை வந்து இங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று இங்கே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஒய் ஆக்சிஸில் வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம். இது போதும். இப்போ வந்து நான் என்னோட கேமராவை இங்கே இந்த 2 ட்ரீக்கு நடுவில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணி கேமரா கொண்டு வந்துக்கோங்க. கார் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ Ctrl+Alt+Hold பண்ணிகிட்டே 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற வியூவில் கேமரா வந்துடும். கேமரா வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வியூ போர்ட் டிஸ்பிளே போய் பாஸ்போர்ட் அவுட் கொண்டு வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் 0 ஆயிரும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வியூ போயிட்டு கேமரா டு வியூ எனேபிள் பண்ணிங்கன்னா கேமரா வியூவில் இருக்கும்போது நம்மளால் இப்படி கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், நமக்கு எப்படி வேணுமோ. ஸோ இப்படி நான் இதையும் தள்ளிக்கிறேன். அப்புறமா இந்த ஸ்ட்ரீட்டில் அப்போ இன்னும் கொஞ்சம் அப்படி கம்மி பண்ணிக்கலாம்னு தோணுது கொஞ்சம். இது கரெக்டாக இருக்கும். இந்த ட்ராஷ் கேனை கூட இங்கே கொஞ்சம் கொண்டு வந்துட்டு லைட்டாக நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, காரை கொஞ்சம் ஸ்கேல் கம்மி பண்ணிக்கலாம். இப்படி சும்மா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ நீங்கள் ஈஸியாக வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸு, சில ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் கேமரா டு வியூவை டிசேபிள் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா லைட்டாக மூவ் பண்ணால் அப்புறம் என்னோட கேமரா வந்து மாறும். ஸோ அது எனக்கு தேவையில்லை, அதனால தான் இதை டிசேபிள் பண்ணிவிட்டு G-Scatter அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் ஆன் ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரியலிஸ்டிக் கிராஸு, ஃப்ளவரு இந்த மாதிரியான ஆசெட் நமக்கு கிடைக்கும், ஃப்ரீ தான் அது. இதை பற்றியும் நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா நீங்களுமே இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கிராஸ் கொண்டு வர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட்டில் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம அந்த ஆப்ஜெக்டை கொண்டு வரணும். ஸோ நீங்கள் இந்த ட்ராப் டவுன் மெனுவில் செலக்ட் பண்ணலாம், ஒரு ஐ ட்ராப்பை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆசெட் ப்ரௌசரில் எனக்கு கிராஸ் வேணும். இந்த எல்லோ ஓட் கிராஸ் பிக்கை நான் செலக்ட் பண்ணி நான் ஸ்கேட்டர் செலக்டர் கொடுத்தேன்னா வந்துடும். இப்போ நான் ஸ்கேல் போயிட்டு மினிமம் வந்து 0.5, மேக்ஸிமம் வந்து நான் 0.7 கொண்டு வந்துக்கிறேன். அதுமாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. நான் சும்மா இப்போதைக்கு 100 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராஸாக இருக்குது, நல்லா இல்லை கரெக்டாக. எனக்கு வந்து இந்த ரோட்டில் கொஞ்சமாக கிராஸ் இருந்தால் போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல மட்டும் கிராஸ் இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். எப்படின்னா வெயிட் பெயிண்ட் மூலியமாக இங்கே ஆட் எஃபெக்ட் லேயர் இருக்குல்ல, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷனில் இங்கே வந்து வெயிட் மாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கிராஸும் போன மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக அப்படிலாம் எதுவும் இல்லை.
ஜஸ்ட் இந்த பெயிண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து நம்ம இங்கே பெயிண்ட் பண்ணலாம் எங்கே வேணுமோ. பட் இதை பார்க்கும்போது எதுவுமே எஃபெக்ட் இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதோட ரீசன் என்னன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமான லூப் கட்ஸ் வேணும். அப்போ தான் வந்து வெயிட் பெயிண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 வெர்டெக்ஸ் தான் இருக்கும். பட் இப்போ வந்து இங்கே அப்படி இல்லை இல்லையா? ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஒரு சப்டிவைட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் பண்ண. இப்போ பாருங்க நான் வந்து திரும்ப பெயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ரெட் ஏரியா வரும். இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ரெட்டு, அப்புறமா எல்லோ, மைல்டாக க்ரீனு, அப்புறமா லைட் ப்ளூ இருக்கும். ஸோ ரெட் இருக்கிற இடத்துல அதிகமான எஃபெக்ட் இருக்கும். அதை தாண்டி வர வர எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து இப்படி ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஐ மீன் வெயிட் பெயிண்ட் மூலியமாக இது பண்ணிவிட்டு இங்கேயுமே, அப்புறமா இங்கே கொஞ்சம், இங்கே, இங்கே, இங்கே லைட்டாக அப்படி சும்மா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் நான் வந்து டென்சிட்டி வந்து 300 கொடுக்க போகிறேன். கரெக்டாக இருக்குன்னு தோணுது. நான் லைட்டாக கூட இங்கே கம்மி பண்ணிக்கலாம் வேணும்னா இந்த இடத்துல இந்த மாதிரி. அப்புறமா வியூபோர்ட் டிஸ்பிளேவே கம்மி பண்ணிக்க போகிறேன். ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்லோவாகும். எனக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால தான். அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ஆப்டிமைசேஷனில் கேமரா கல்லிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. கேமரா கல்லிங் எனேபிள் பண்ணிட்டு எல்லாம் போன மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை. கேமரா கல்லிங் அப்படின்றது என்னென்னா நம்ம கேமரா வியூவில் மட்டும்தான் நம்மளோட எஃபெக்ட் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இங்கேயுமே வந்து நான் வெயிட் பெயிண்ட் இது பண்ணிட்டேன். இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு கிராஸ் இங்கேயும் இருக்கும். இப்போ நான் எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் ஆக்டிவ் கேமரா எனேபிள் பண்ணலாம். ஒருவேளை மல்டிபிள் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் கேமரா யூஸ் பண்ணிங்கனாலும் இதை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ எனேபிள் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கிற ஒரு கேமரா வந்து இங்கே இதாகிருக்கும். இப்போ பார்த்தீங்களா இங்கே எதுவுமே இல்லையா? நான் டிசேபிள் பண்ணுறேன், எனக்கு இங்கே இருக்குது. இப்போ நான் எனேபிள் பண்ணிட்டு எனக்கு இங்கே இல்லை. ஏன்னா கேமரா வியூவில் மட்டும்தான் நமக்கு காமிக்கும். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா கேமராவில் இங்கே வந்து நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணால் இங்கேயுமே சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோக்கல் லென்த் வந்து நான் 13 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் இல்லை. ஸோ நான் இங்கேயுமே 13 மாற்றணும். அதேமாதிரி வெயிட் பெயிண்ட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இங்கே ஏதாவது ஆப்ஷன் மாற்றிங்கன்னா நீங்கள் இங்கேயுமே மாற்றணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கிராஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்னொன்று ஆட் பண்ணலாம், ஃப்ளவர் மாதிரி ஒன்று. இங்கே போயிட்டு இந்த ஒயில்டு இதோட பேர் என்னன்னு தெரில, நான் ஜஸ்ட்டு ஸ்கேட்டர் செலக்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, ஸ்கேல் போயிட்டு மினிமம் வந்து 0.5, மேக்ஸிமம் 0.6 போதும். டிஸ்ட்ரிபியூஷனில் அதே மாதிரி நான் வெயிட் மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு இங்கே பெயிண்ட் ப்ரஷை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே வேணுமோ நான் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுமாதிரி இங்கே இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இங்கே கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ டென்சிட்டி வந்து நான் 3ன்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை பார்க்கும்போது எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு ஸ்கேலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 0.7 போட்டு இது வந்து நான் 1 கொடுத்துக்கிறேன். இப்போ தெரியுதா இங்கெல்லாம் இருக்கா? அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று நம்ம கொடுக்கலாம். ஸ்கேட்டர் செலக்டர், ஓகே ஓகே. திரும்பவும் வந்து ஸ்கேல் வந்து நான் 0.5, மேக்ஸிமம் வந்து 0.7, டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு டென்சிட்டி 5 கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா இருக்கா? ஸோ இப்போ எப்பயும் போல் நான் வந்து வெயிட் மாஸ்க்கு, பெயிண்ட் ப்ரஷ்ஷு எனக்கு எங்கே வேணுமோ நான் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே கூட இருக்கட்டும், நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நம்ம சில விஷயம் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா கிராஸ் ஆசெட்டுமே இந்த ஐ ஐக்கானை கிளிக் பண்ணி நான் ஹைட் பண்ணிக்கிறேன் வியூ போர்ட்டில். ஏன் அப்படின்னா அதிகமான நேச்சுரல் ஆசெட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் நம்மளோட சிஸ்டம் ஹேங் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்போதைக்கு ஆகாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அதனாலே வந்து நான் எப்போயுமே நேச்சுரல் ஆசெட் வந்து செட் பண்ணி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நான் எப்போயுமே ஹைட் பண்ணிடுவேன் சேஃப்டி பர்பஸ்க்காக. இப்போ வந்து நம்ம லைட் செட்டப் பண்ணும், பட் அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம கிரவுண்ட் டெக்ஸ்டர் தேவையில்லைன்னு சொல்லி. பட் அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம ரெண்டர் பண்ணதுக்கப்புறமா கிரவுண்ட் இருக்கிற இடத்துல எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அது தெரிஞ்சால் நல்லா இருக்காது இல்லையா? கிரவுண்ட் டெக்ஸ்டர் ஆட் பண்ணிடலாம்னு தோணுச்சு. ஸோ இப்போ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிறேன். கிரவுண்ட் மெட்டீரியலில் தான் இருக்கும். ஸோ பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் செலக்ட் பண்ணி இந்த கிரவுண்ட் 48 டெக்ஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறது. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் மெட்டீரியல் ப்ரிவியூக்கு போய்க்கிறேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0.01 கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரி மேப்பிங் ஸ்கேல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு 2.5 சொல்லி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ ஆல்ட் ஹச் ப்ரெஸ் பண்ணி அன்ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இசட் ப்ரெஸ் பண்ணி ரெண்டர் வியூக்கு போய்க்கிறேன். அப்புறமா வேர்ல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கலரில் இங்கே வந்து ஸ்கை டெக்ஸ்சர் நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஸ்கை டெக்ஸ்சர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் சன்லைட் கொடுக்கும். பட் இது ஈவியில் ஒர்க் ஆகாது அவ்வளோவா. இங்கே பாருங்களேன், சன்டிஸ்க் நாட் அவைலபிள் இன் ஈவின்னு வருதா? ஸோ ஈவியில் இது ஒர்க் ஆகாது. அதனால் ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ரெண்டர் இன்ஜினை சைக்கிள்ஸ்ன்னு மாற்றிங்க அப்படின்னா உங்களால் டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்க்க முடியும். ஈவியில் இருந்ததுக்கு இப்போக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ நீங்கள் வேர்ல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சன் ரொட்டேஷன் மாற்றிக்கலாம், சேம் சன் எலிவேஷன் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ நீங்கள் அதை தாராளமாக மாற்றிக்கலாம். பட் நான் சன் எலிவேஷன் வந்து 8 வைக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே நீட்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ சன் ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இதுவே போதும் எனக்கு இப்போதைக்கு. அது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரென்த் மாற்றிக்கலாம் வேணும் அப்படின்னா.
ஆர் இங்கே ஏர், டஸ்ட், ஓசோன் சொல்லி 3 இருக்கும். ஸோ இதில் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாலுமே நீங்கள் சில சேஞ்சஸ் பார்ப்பீங்க. சன் கலரில் இங்கே பார்த்தீங்களா, ஆரஞ்சிஷ், ப்ளூவு அந்த மாதிரி நிறைய மாறும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நான் ஒரு கியூப் கொண்டு வர போகிறேன். ஸோ ஒரு ஃபாக் எஃபெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபாகா மிஸ்டா என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ கொண்டு வந்து ஸ்கேல் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இது தேவையில்லை நமக்கு. ஸோ அதனால் இந்த க்ரீன் ஐகான் ஆர் க்ரீன் டாட் இதை கிளிக் பண்ணி நான் ரிமூவ் கொடுத்தேன்னா ரிமூவ் ஆயிரும். ஆர் நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதை கிளிக் பண்ணி நான் ரிமூவ் கொடுக்குறேன், ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வால்யூமில் நான் பிரின்சிபல்டு வால்யூம் கொண்டு வரணும். ஸோ இதை கிளிக் பண்ணி பிரின்சிபல்டு வால்யூம் கொண்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ டென்சிட்டி வந்து நான் 0.003 நான் கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கலரை வந்து ஃபுல்லாக பிரைட் கொண்டு வந்து நான் கொஞ்சம் எல்லோயிஷ் கொண்டு வர போகிறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அடுத்து ஃபைனலாக நான் ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஃபிலிம் டிரான்ஸ்ஃபார்ம் ஏஜிஎக்ஸ்ன்னு இருக்கும், நான் ஃபிலிமிக்னு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி லுக்கை வந்து நான் ஹை கான்ட்ராஸ்ட்னு மாற்றிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபாக் ஏதோ ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால டென்சிட்டி வேல்யூ வந்து 0.001 சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே நீட்டாக இருக்கும். ஃபாகா மிஸ்டா என்ன சொல்லுவாங்க தெரியல, சின்னதாக, அதுக்கு தான். ஸோ ஹை கான்ட்ராஸ்டே நல்லா தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மீடியம் ஹை கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி. பட் வெரி ஹை கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஃபைனலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா கேமரா செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும். இது எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஜெக்டில் ஐட்ராப்பை கிளிக் பண்ணி காரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன். எப்ஸ்டாப் இருக்குல்ல, நீங்கள் கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம கார் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கும், மற்றது எல்லாமே வந்து பிளர் ஆயிரும் பார்த்தீங்களா. பட் இப்போ காருமே கொஞ்சம் பிளர் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா எப்ஸ்டாப் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், அதனால தான். இப்போ நான் எப்ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் இருக்கலாம் ரொம்ப பிளர் ஆக ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்களா பிளராக இருக்கா. ஸோ இதோட வேல்யூ, கரெக்ட் வேல்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு 2.4ன்னு நினைக்கிறேன். நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆர் 3 கூட கொடுத்து பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு 3 ஓகே தான். ஏன்னா லைட்டாக தான் இங்கே பிளராக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 ஓகே தான் இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு செட்டிங்ஸில் சில சேஞ்சஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அதை பற்றி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் தெளிவாகவே. ஒவ்வொரு ஆப்ஷனையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்கு மாற்றணும், எதுக்கு மாற்றுறோம், அதெல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களோட ரெண்டர் டைமை ரொம்பவே ஸ்பீடாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 நிமிஷம் ரெண்டர் ஆகிற ஒரு சீன் வந்து உங்களால் ஜஸ்ட் 35 செகண்ட்ஸ்குள்ளே ரெண்டர் பண்ண முடியும். நான் வந்து இப்போ என்னோட எல்லா ரெண்டர் செட்டிங்ஸுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நான் F12 ப்ரெஸ் பண்ணால் போதும், எனக்கு ரெண்டர் ஆயிரும்.